முத்து பண்ணது சூப்பரான சிறப்பான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நாளைக்கு எபிசோடில் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. அது என்ன அப்படின்னா அருண்குமார் எதற்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணா. ஏன்னா மீனாவும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. மீனாவோட இப்படி இருக்கிற மீனாவை அவங்களால பார்க்கவே முடியல. ஏன் மீனா இப்படி இருக்கா அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சீதாவை அடிச்சுட்டாங்க, அது போக அருண்குமார் சொன்ன விஷயங்கள் இதெல்லாமே முத்துவோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அவரோட நண்பர்களை மீட் பண்ணுற போறாரு நாளைக்கு எபிசோடில். ஸோ மீட் பண்ணி சொல்றாரு, டே அருண்குமார் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காண்டா, நான் அவனை என்னவோ நினைச்சேன், எதுவாக இருந்தாலும் நேரடியாக மோதுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனால் அவன் சின்ன பிள்ளைத்தனமா போய் சீதா கிட்ட என்னை பற்றி தப்பா சொல்லி சீதா என்ன பண்ணியிருக்கா, மீனா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, மீனா போய் அடிச்சிருக்கா. ஸோ தேவையில்லாமல் விஷயங்கள் நிறையா பண்ணிட்டான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா முத்து என்ன சொல்கிறான், அவன் தான் போலீஸ் ஆச்சேப்பா, எப்பயுமே நேரடியாக தானே மோதுவான், இப்போ என்ன புது பழக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அவன் எப்பயுமே நேரடியாக மோதுனது கிடையாதா, இந்த முறை கொஞ்சம் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்திருக்கான், அவனுக்கு எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறான், ஏன் பண்ணுறா, எதுக்காக இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து அவரோட நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நண்பர்கள் ஒவ்வொரு ஐடியாவாக கொடுக்குறாங்க. ஏன்னா மச்சான் எதுவும் ஆதாரம் இல்லையாடா, அவர் தான் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது அப்படின்னா நீ ஆதாரம் கேளு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஐடியாவாக கொடுக்குறாங்க. யார் கொடுக்குற ஐடியாவும் முத்துக்கு செட் ஆகலை. ஸோ செல்வம் ஒரு ஐடியா சொல்கிறாரு, ஏண்டா அவன் வாயாலே அவன் உண்மையை ஒத்துக்க வச்சா அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்ல, முத்து டக்குன்னு கீழே இறங்கி என்ன சொல்கிற, அவன் வாயாலே ஒத்துக்க வச்சானா எப்படி அவன் ஒத்துக்குருவான், அவன் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அவங்ககிட்ட போய் நீ இந்த விஷயத்த சொல்லு, உண்மை சொல்லுனா எப்படி செல்வம் சொல்லுவான், இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்ற மாதிரி முத்து செல்வத்திட்ட கேட்க, அப்போ செல்வம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதுக்காகடா அவங்ககிட்ட நீ எதிர்பார்க்குற, அவனை நீ சொல்லவை அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு புரியலடா அப்படின்ற மாதிரி சொல்ல, வழக்கம் போல் நீ ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு போ, அப்போது சீதா கிட்டேயோ மீனா கிட்டேயோ அந்த ஃபோனை கொடுத்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டுப்போ, அப்போ நீ வழக்கம் போல் நீ அவங்ககிட்ட போய் பேசு, அப்போ நிச்சயமாக அவன் ஒரு வார்த்தையாவது வளருவான், அப்படி வளரிட்டானா நிச்சயமாக அவன் மாட்டிக்கிடுவான் அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்ல, முத்துவுக்கு இந்த ஐடியா சரின்னு தோணுது. ஓகேடா நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஏன் இப்படி விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கிறாரு. உண்மையிலே முத்து இப்போ தாங்க ஒரு அழகான ஒரு பிளான் போட்டிருக்காரு. அப்போது மீனா பார்த்து சொல்கிறாரு, மீனா நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வீட்டில் தாங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல, உடனே நீ என்ன பண்ணு, கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லொக்கேஷன் சொல்லி மீனாவை அந்த இடத்துக்கு வர சொல்கிறாரு. அதே மாதிரி சீதாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலில் போகிறாரு. ஆரம்பத்தில் சீதா முத்துவை பார்க்க மறுக்கிறாங்க. அப்புறம் அவர் கெஞ்சி கூத்தாடி, இங்கே பார் சீதா, நான் என் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா நீ எனக்கு என்ன வேணா தண்டனை கொடு, ஆனால் என் மேலே தப்பே இல்லாதப்ப ஏன்னா நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ற மாதிரி முத்து சீதா கிட்ட கேட்க, சீதாவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அவரும் இப்படி கேட்குறாரு, இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இப்படி போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால ஒரு வழியாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரிமாமா நான் நீங்கள் சொல்கிற விஷயத்த கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஆரம்பத்தில் சீதா முத்துக்கிட்டே ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. ஏமாமா இப்படி பண்ணீங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம், அவருக்கும் உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியும், ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம்ல, எதுக்காக நீங்கள் ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்க, அப்படி நாங்கள் உங்களுக்கு என்ன எதிரான விஷயங்கள் செஞ்சோம், அப்படி என்ன உங்களுக்கு நாங்கள் எதிராக நடந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்துவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஏன் சீதா நீ என்ன புரிஞ்சுக்காம பேசுற, இவ்வளவு நாள் நீ என்ன பழகுனதுக்கும் என்ன பார்த்ததுக்கும் அப்புறம் என்ன சீதா மரியாதை வித்தியாசம் இருக்குது, நல்லா யோசிச்சு பாரு, நான் என்னைக்காவது இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கேனா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல மாமா நீங்க என்கிட்டயே நீங்க சொன்னீங்க, இதுக்கப்புறம் புருஷன் தலையிட்டானா கண்டிப்பா நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா சீதா நான் சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் செய்யலை அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல, என்னமா மாமா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சீதா சொல்றாங்க. இங்க பார், தேவையில்லாம அருண் இடையில நின்று கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் நான் சொல்கிற விஷயத்தை கேளு, மீனா கூட சண்டை போடாத, உனக்கு உண்மை என்ன அப்படின்றத நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் போட்டு என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க ஆரம்பத்தில் மறுக்கிறாங்க. இல்லைம்மாமா என்னோட ஹஸ்பண்டை பற்றி எனக்கு தெரியும், அருணை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் புதுசாக சொல்லி எனக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க மறுக்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஒரு வாய்ப்பு எனக்காக கொடு சீதா அப்படின்ற மாதிரி சீதா கிட்ட கேட்க, சீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீனா சீதா ரெண்டு பேரும் காரில் ஏறிட்டாங்க. ரெண்டு பேரும் உம்முன்னு தான் இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக ரெண்டு பேரும் பேச தான் போறீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த பிரச்சனையை முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் எந்த ரூட்டு பக்கமாக இருக்கோ அந்த ரூட்டு பக்கம் காரை கொண்டு போறாரு. அப்போ நம்ம மீனா கிட்ட ஃபோனை வாங்கி, மீனா அவன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கு அப்படின்னா அவரோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட்டார். லவுட் ஸ்பீக்கர் போட்டுட்டு, இரு நான் இப்போ போய் நான் அவன்கிட்ட பேசுகிறேன், அவன் என்ன பேசுனான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக அவரை பார்க்கறதுக்காக போறாரு. அதாவது அருண்குமார் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும்போது அருண்குமார்கிட்ட போய் முத்து கேட்குறாரு, எனக்கு தானே பிரச்சனை, எதுக்காக தேவையில்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை
விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அருண்குமார் ரொம்ப கேஷுவலாக கேட்குறான். ஏன் நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் பண்ணேன், என்ன தான் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அப்படி என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனே வாயால் வளர்க்கிறான். வந்து என்னை அடித்த ஆட்கள் உனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் அதை எப்படி எனக்கு சாதகமாக பயன்படுத்தினேன் பார்த்தியா? நீ சாதாரண கார் டிரைவர்ரா, நான் கிரிமினல், போலீஸ் மூலடா, உனக்கு எனக்கு நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்து வந்து பொறுமையாக இருக்கார். சரி, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக எதுக்கு வந்து சீதா அண்ட் மீனா இவங்க 2 பேர் கூட சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும், சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. சீதா உன்னை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். கிட்டத்தட்ட நான் நினச்சது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சீக்கிரமே சுத்தமாக சீதா வந்து உன்னை வெறுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே முத்து வந்து ஓஹோ உனக்கு அதுதான் வேணும்னா நீ சீதா கிட்டே சொல்லலாம்ல, என் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவன் பொண்டாட்டி தானே கேட்டிருப்பால, எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த குடும்பத்தில் நீ தான் பெரிய பில்லன் மாதிரி இருக்கிற, இனிமேல் நீ அந்த குடும்பத்திலே கிடையாது, ஒன்னால தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உன்னை அந்த குடும்பத்திலேருந்து ஒதுக்கி வைப்பாங்க, அந்த இடத்துல நான் கெத்தா நிற்பேன்டா, அதான்டா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரைட்ரா நேற்று நான் உங்ககிட்ட அடித்தேன்னு தானே சொன்னேன், ஆனால் நேற்று நான் உன்னை அடிக்கவே இல்லைல்ல, அது கிடையாது, இப்போ நான் உன்னை அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அருண்குமார்கிட்ட சொல்ல, அருண்குமாருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒருவேளை நிஜமாவே ஆளை கூட்டு வந்துட்டானோ, நேற்று தான் நம்ம செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொன்னோம், ஆனால் இப்போ உண்மையிலே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை கூட்டு வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் ஷாக் ஆகிட்டான். அப்போ முத்து ஃபோனை கையில் இருந்து பாக்கெட்லேருந்து எடுத்து நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் வர்றா அப்படின்னு பார்த்தா சீதா மீனா. ஸோ இதுதாங்க அருண்குமாருக்கு வச்சதுலேயே ஒரு சரியான ஆப்பு அப்படின்னா இதுதான். அவனுக்கு இந்த மாதிரி நடக்கணும், ஏன்னா இவன் மனுஷனே கிடையாது, இவன் ஒரு மனுஷ பிறவியே கிடையாது அப்படின்றத அடிக்க ஒரு தடவை நிறையா நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இவன் சுத்தமாக இவன் என்ன சொல்லனே தெரிலங்க. இவனை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா நமக்கு தான் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். இவனை பல முறை நம்மளே சொல்லியிருக்கோம், அருண்குமாருக்கு முத்துவுக்கு தான் பிரச்சனை, மற்றபடி அருண்குமார் ஒரு நல்ல மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி பல தடவை நம்மளும் சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு எதிராக மட்டும்தாங்க அவன் இருந்திருக்கான். ஒரு விஷயத்துக்குள்ளே அக்மார்க்கு ஆமாங்க நான் நல்லவன் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி கூட நடந்துக்கவே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா பிராடுத்தனம், பித்தலாட்டத்தனம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் ஒரு கேவலமான கேரக்டர் அப்படின்றத இது முதல் தெரிஞ்சிருப்பாங்க நம்ம சீதா வந்து இப்போ மன்னிப்பு கேட்டு ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா முதல்ல மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, ஏக்கா என்ன மன்னிச்சிருக்கா, தயவு செஞ்சு நீ அடிச்சு எனக்கு தப்பே கிடையாது, நானும் அவர் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு மாமா மேலே சந்தேகப்பட்டுட்டேன், நான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கவே கூடாது, நான் பண்ணது உண்மையிலே பெரிய தப்பு தான், மாமா வந்து நமக்கு தெரியும், நமக்கு வந்து இவருக்கு முன்னாடியே நமக்கு மாமாவை நல்லாவே தெரியும், அப்படி தெரிஞ்சும் நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன்க்கா என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சீதா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ தாங்க சீதாவோட மூஞ்சில் லைட் எரியுது. ஏன்னா இந்த ஒரு மூமெண்ட்காக தான் சீதா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முத்து கண்டிப்பாக உண்மையை நிரூபிப்பார், அந்த உண்மை வந்து எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நம்ம மீனா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிமிஷம் நடந்தது. ஆனால் சீதா போய் அருண்குமார் கிட்ட ஏங்க இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நம்பினேன், அப்போது எங்கள் மாமா மேலே எந்த தப்பும் கிடையாது, நீங்கள் தான் அவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாக்கப்பிடிங்கிட்டு சாகிற மாதிரி நம்ம சீதா கேட்குறாங்க. ஸோ சீதா கேட்கவும் அருண்குமார் இல்லை சீதா நான் அப்படிலாம் பண்ணலை சீதா, இவர் தான் ஏதோ சொல்லி என் மனசை மாற்றி உண்மையை சொல்ல வச்சிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், ஸோ நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும், எங்கள் மாமா என்ன பேசினார் அப்படின்றது எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அருண்குமார் இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது, ஏன்னா இதுக்கு மேலே தப்பிச்சா அவனே மாட்டிக்கிடுவான், வாய் கொடுத்து மாட்டிக்கிட்ட வம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். சீதா எனக்கு வந்து முத்து சுத்தமாக பிடிக்கல, என்னை நிறையா விஷயத்தில் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு, நிறையா விஷயத்தில் வந்து என்னை இரிட்டேட் பண்ணியிருக்காரு, இந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சினே தவிர்த்து மற்றபடி நான் எதையுமே செய்யலை, ஒன்றுமே பண்ணலை, வேணுக்குமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க நீங்கள் செஞ்சது முழுக்க ஒரு தவறான விஷயம்தான், இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் அவன் கேட்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்படி பண்ணியிருக்கவே கூடாதுங்க, இது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி சீதா வந்து புரிய வைக்கிறாங்க. ஆனாலும் அவன் இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிடுவான்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை வரதான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தாங்க இந்த பிரச்சனை நேராக அடுத்து வீட்டுக்கு போகும். ஸோ வீட்டில் போய் வந்து சீதா மீனா அப்புறம் எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போது மீனா சொல்கிறாங்க, இதை தானம்மா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முத்து மேலே தப்பு இருக்காது, என்னோட கணவரை பற்றி எனக்கு நல்லா தெரியுமோ, மாமா பற்றி உனக்கு தெரியாதான், இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து இப்படி ஒரு கஷ்டத்தில் வந்து நம்ம கூட நின்று நம்ம கை தூக்கி நமக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஒருத்தர் வந்து அவரோட கொஞ்சம் வசதியாக வந்தோடனையும் எல்லாரும் அவர் பக்கம் சாயிறீங்களே அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்க, அப்போ சந்திரா வந்து நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீனா அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. ஸோ சந்திராவுக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது, என்னப்பா சின்ன மருமகன் நல்ல
நல்ல பையன் அப்படின்னு நினச்சி அவன் வந்து இப்படி வந்து வாச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து நொந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. சார் இதுதாங்க முத்துவோட மனசு. அருண்குமார் அப்படிப்பட்டவர் கிடையாது. அருண்குமாருக்கு என் கூட மட்டும்தான் பிரச்சனை. பட் சீதாவை பார்த்துக்கிற விஷயத்தில் நான் அருண்குமாரை குறையே சொல்ல மாட்டேன். அருண்குமார் உண்மையிலே நல்ல மனுஷன்தான் அப்படின்ற மாதிரி முத்தும் சொல்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே முத்துவோட பெருந்தன்மை என்னன்னு புரியுது. அருண்குமாருக்கு இதுக்கப்புறமாவது புரிஞ்சிருக்கணும். ஆனால் அது நான் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அருண்குமார் வந்து ஒரு வன்மை கூடன்றதுனால இந்த பிரச்சனையை அடுத்து எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு தான் யோசிப்பான். ஸோ அதே மாதிரி இந்த பிரச்சனை நேரம் வீட்டுக்கு போகுது. யாரோட வீட்டுக்கு? அருண்குமாரோட வீட்டுக்குது. அப்போ சீதா ரொம்ப கோவமாக போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, அருணோட அம்மா கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு, அருணுக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் பிள்ளை என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியுமா அத்தை? இங்கே வந்து சொன்னார் இல்லையா முத்து தான் என்ன அடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கிடையாது, அவரே அவரை அடிச்சுக்கிட்டு அவர் வேற யாரையோ அடிச்சதை வச்சுக்கிட்டு இங்கே இவர் முத்து தான் அடிச்சார் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்ல அருணோட அம்மாவும் திட்டுறாங்க, டே உங்கள் 2 பேத்துக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நியாயமாக தெரியுதாடா, நீங்கள் பண்ணுறது சுத்தமாக சரி கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் அருண்குமாரை தான் திட்டுறாங்க. அப்பையும் அருண்குமார் சூடு சொரணை இருந்திருந்தா ரோசப்பட்டிருந்துருக்கணும். அப்பையும் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு நிற்கிறான். என்னமோ இவனுக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் இவன்கிட்ட யாரும் எதுவும் சொல்லாத மாதிரியும் அவன் பாட்டுக்கு நிற்கிறான். அவங்க அம்மா பாட்டுக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அருண்குமார் இன்னும் போய் ரூமுக்குள்ளே கதவை பிடிச்சிட்டு, முத்து என்னையே வந்து இப்படி மாட்டி விட்டல, என்னையே நீ வந்து இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் தன் தவிர உணராமல் முத்து மேலே தான் கோவப்படுறான். முத்து நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இதுக்கப்புறம் தான்டா என்னோட ஆட்டமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் நீ என்ன தான் ஆடுனாலும் அது வேஸ்ட்டுடா, முத்துக்கிட்ட பழிக்காதடா அப்படின்னு சொல்லி நம்மளும் பல முறை சொல்லியாச்சு. ஆனாலும் அருண்குமார் கேட்குற மாதிரியே இல்லை. இதுக்கப்புறம் இதை விட பெரிய ஐடியா வாங்கினா மட்டும்தான் திருந்துவான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. இன்றைக்கி எபிசோடில் ஆரம்பிக்கும் போதே நம்ம மனோஜோட தான் ஆரம்பித்தாங்க. அதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். மனோஜ் எதுலேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம ராஜா ராணி இருக்காங்களே, அவங்க போய் மனோஜ்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு டிவி ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நான் கண்டிப்பாக மறுபடியும் ஒரு கேஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. இப்போ மனோஜ்க்கு வந்து வேறு வழியே தெரியல, கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா மனோஜ் வந்து கொடுக்கக்கூடாது, நான் போலீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி வந்து தடுக்கிறாங்க. போலீஸ்க்கு போனால் கடையை மூடிடுவாங்க மனோஜ், போலீஸ்க்கு போனால் ரொம்ப சிக்கல் மனோஜ், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அடிச்சு விட்றாங்க. ஏன்னா போலீஸுக்கு போனால் அந்த பணம் எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு விசாரணை வரும். விசாரிச்சா இவங்க மாட்டுவாங்க, இவங்க மாட்டினாங்கன்னா அவ்வளோதான் காலி அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால மனோஜை எக்காரணத்தை கொண்டும் போலீஸ்க்கு போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி தாங்க போலீஸுக்கெல்லாம் அனுப்பின மனோஜ்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விடு மனோஜ், இந்த பிரச்சனை வந்து இதோட முடிச்சுட்டு போட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே கேட்டு வரக்கூடாது, இன்னையோட முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதோ இவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியும் இவங்க ஏதோ போனால் போகட்டும் அப்படின்னு கொடுக்குற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எங்களுக்கு இது தேவை தான், நாங்கள் போதும், நாங்கள் முடிச்சுக்கிட்டோம், ஆனால் அடுத்த தடவை அதாவது அடுத்த மாதம் பணம் வந்து கரெக்டாக வந்துடணும், பணம் வந்து எக்காரணத்தை கொண்டு பெண்டிங் ஆகக்கூடாது, அப்படி பெண்டிங் ஆச்சு அப்படின்னா நான் லாயரை கூட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு தேவை தான். ஏன்னா அவங்க பாட்டுக்கு ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து 3 லட்ச ரூபாய் திருடிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பழி சொல்லி இப்போ சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இவங்களுக்கு தேவைதாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி மனோஜ் இவங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் கண்டிப்பாக தேவைதான். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாதான் தெரிய வரும் இவங்களோட லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஏதோ தான் 10-15 டிகிரி முடித்த மாதிரியும் அப்படியே மனோஜ் பார்த்தீங்கன்னா பெனாத்திக்கிட்டு அலைவார். ஸோ இன்றைக்கி அவருக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம ராஜாராணி வெளியே இருந்தெல்லாம் இல்லை, அவங்க கடையில் வேலை பார்த்த நம்ம ராஜாராணியே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஹேட்ஸ்ஆப் அண்ட் பாராட்டுகள் அப்படின்ற விஷயத்த சொல்லி தான் ஆகணும். ஏன்னா முத்துவால் செய்ய முடியாது, மீனாவால் செய்ய முடியாது, யாராலையும் செய்ய முடியாத நம்ம ராஜாராணி வந்து ஒரு சம்பவமாக செஞ்சு விட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை இப்போ தான் வீட்டுக்கு போக போகுது. அதாவது அண்ணாமலைகிட்ட நம்ம முத்து சொல்கிறாரு, அருண்குமார் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா சொல்கிற, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ அண்ணாமலை கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முத்து சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலை என்னப்பா நல்ல பையன் அப்படின்னு நினச்சா அவன் என்னப்பா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா அவன் நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவன் வந்து ஏன் விஷயத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துக்கிறானே தவிர்த்து சீதா விஷயத்தில் அப்படிலாம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஸோ உண்மையிலே அவரும் நல்ல மனசுக்கு அவரை வந்து நல்லவன் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அருண்குமார் இன்னும் ஒரு எதிரி, ஒரு விரோதியாக தான் பார்க்குறான். அருண்குமாரோட அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா, பெரிய லெவலுக்கு பண்ணுவான், பெரிய விஷயமா பண்ணுவான். ஏன்னா இவன் வந்து ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அருண்குமாருக்கு வந்து ஆப்போசிட்டாரு. அருண்குமாரை போட்ட பிளானு, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அருண்குமாரே அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் போயிடுச்சு. அருண்குமார் என்ன நினச்சி பிளான் போட்டார் அப்படின்னா, இப்போது எப்படியாவது வந்து இவங்க
ஒரு கெட்டவன், இவன் வந்து ஒரு கேடு கெட்டவன் அப்படின்றத நம்ம சீதா கிட்ட சொல்லி ஒரு நல்ல பேர் எடுத்து நம்ம பெரிய லெவலுக்கு பெரிய விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா முத்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டு போயிட்டாரு. இதில் ரொம்பவே ட்ரிகர் ஆகிட்டாங்க அருண்குமார். ஸோ அதனால் இனி நான் சும்மா விட மாட்டேன் உன்னை அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கூடா அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவும் சொல்லிட்டாரு. அவனால் ஒன்றுமே முடியாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சும்மா பேச்சுக்கு ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது அவன் என்ன சொன்னாலும் எடுபட போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் அவனோட ஆட்டம் வந்து இதோட முடியாது. நிச்சயமாக அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், ஏதாவது தொல்லை கொடுப்பான். இதெல்லாம் முத்து சமாளித்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ முத்துவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ முத்து நிச்சயமாக இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிப்பார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆனால் இருந்தாலும் அருண்குமார் விஷயத்தில் இதுக்கப்புறம் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் கூட அது முத்துவுக்கு தான் ரொம்பவே டேஞ்சர். ஆனால் அவன் எப்போ என்ன செய்வான் அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஸோ அதனால் முத்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எபிசோடு நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அருண்குமார் எப்படியாவது முத்துவை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அதுக்காக அவன் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து நல்லா இருக்கிற மாதிரி தோணும். பட் இது வந்து நிரந்தரமாக நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க. நிரந்தரமாக இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு எபிசோட் நல்லா போகும் அப்படின்றத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படி போச்சு அப்படின்னா உண்மையிலே சிறகடி காசை கொஞ்சம் ஓரளவுக்கு டிஆர்பியில் நல்ல ரேட்டிங்க்கு போயிருங்க. அதுதான் நம்மளோட ஆசை. டிஆர்பி ரேட்டிங்க்கு போகிறது கிடையாது, நல்லா இருக்கணும் அப்படின்றத நம்மளோட ஆசை. ஏன்னா நம்ம தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனை நம்ம முத்து முடிவு கொண்டு வர போகிறார் அப்படின்றது இனி வர எப்போ சொல்ல தெரியும். ஆனால் கண்டிப்பாக இந்த முறை முத்து சும்மா இருக்க மாட்டார். இந்த பிரச்சனை எப்படியாவது முடிச்சாகணும் அப்படின்றது காலத்தின் கட்டாயம். அவருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த பிரச்சனை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறாரோ அவ்வளோ சீக்கிரமாக அவருக்கு நல்லது. இல்லை அப்படின்னா அது வந்து இந்த பிரச்சனை வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். சீதா வந்து முத்து மேலே தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அழகாக இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டார். ஸோ இனி எல்லாமே அருண்குமார் கையில் தான் இருக்குது. அருண்குமார் அவனாக திருந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு நல்லது. இல்லை நான் திருந்த மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அது என்றைக்குமே அவனுக்கு தான் கெட்டது. அவன் நினைக்கிற விஷயந்தான் எதுவுமே நடக்காது. எல்லாமே அவனுக்கு தான் ஆப்பாக போய் முடியுமே தவிர்த்து இங்கே முத்துவுக்கு எந்த ஒரு ப்ளஸ்ஸும் எந்த ஒரு மைனஸும் கிடையாது. ஸோ அதனால் அருண்குமார் திருந்தணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. திருந்தலை அப்படின்னா திருத்தப்படுவான் முத்துவால். முத்து நிச்சயமாக திருத்த வச்சிருவார். ஏன்னா அவனுக்கு வந்து வைக்க போகிற ஆப்பு வந்து சாதாரண ஆப்பு கிடையாது. உண்மையிலே ஒரு கொடூரமான ஆப்பாக தான் இருக்கும். இவ்வளோ நாள் வரைக்கும் அவன் பார்த்த ஆப்பை விட இதுக்கப்புறம் அவன் பார்க்க போகிற ஆப்பு தான் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்றதுல நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா முத்து இப்போ வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கார். என்ன தான் பண்ணணும் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கார். அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த எல்லையை சோதிக்கிற விதமாக அவன் எல்லா விஷயமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுதான் அவனுக்கு கிடச்சிருக்கலே ஒரு பெரிய சம்பவம், பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட ஆட்டம் முடியாது, மேலும் அதிகமாகும். எப்படியாவது இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முத்தோ இல்லை அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நினச்சாங்கனாலும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாமே கைமீறி போயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற லெவலுக்கு ஆகிப்போச்சு. அப்படின்றதுனால இதுதான் நம்ம முத்துவுக்கு கிடச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. அதை மட்டும் முத்து சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா உண்மையிலே இந்த குடும்பத்தில் முத்துவை யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இது அருண்குமாருக்கு நிச்சயமாக பிடிக்கவே பிடிக்காது. அருண்குமார் எப்படியாவது வந்து இந்த குடும்பத்தை வந்து பிரிச்சாகணும், முத்து வந்து இந்த குடும்பத்தோடு சேரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தில்லாலங்கடி வேலை செய்ய தான் போகிறான். அதை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு நம்ம முத்து எப்படி இந்த குடும்பத்துக்கான தேவையான விஷயங்களை செய்கிறார் அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் கதை. பார்ப்போங்க முத்து என்ன செய்கிறாரு, எப்படி இந்த குடும்பத்துக்கு வந்து உதவி செய்ய போகிறார் அப்படின்றது இனி வரப்போ சொல்ல தெரியும். ஆனால் ஒன்றுங்க, அருண்குமார் இதுக்கப்புறம் நிச்சயமாக முத்து சும்மாவே விடமாட்டான். ஏதாவது ஒரு வகையில் வந்து முத்துக்கு டார்ச்சர் கொடுக்குறதா இருக்கட்டும், தொழில் ரீதியாக டார்ச்சர் கொடுக்குறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களில் இருந்து டார்ச்சர் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவன் செய்ய தான் செய்வான். ஏன்னா அவனோட எண்ணமே அதுதான், முத்துவை பழி வாங்கணும் அப்படின்றது தான் அவனோட முழுக்க ஒரு முழு எண்ணமாக இருக்குது. அந்த எண்ணத்தினால அவன் தான் அழிய போகிறான். முத்துவை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சானா அந்த எண்ணத்தில் அழிய போகிறது என்னமோ அவன் தான். இது அவனுக்கு அழிவு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் எபிசோடு இருக்குது. கண்டிப்பாக இனி அவன் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பலன் கிடைக்கும், தண்டனை அனுபவிக்க தான் செய்யணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பார்ப்போங்க முத்து இதுக்கப்புறம் என்னெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறார் நம்ம அருண்குமார் கிட்டேருந்து. ஏன்னா அருண்குமார் நிச்சயமாக சும்மாவே இருக்க மாட்டார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதுதான் நம்ம அருண்குமார் கிடச்சிருக்க ஒரு சரியான வாய்ப்பு. ஸோ இதை மட்டும் அவன் சரியாக பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னைக்காக இருந்தாலும் அருண்குமாருக்கு வந்து சிக்கல் தான். ஏன்னா அருண்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும், எப்படியாவது முத்துவை அந்த குடும்பத்திலேருந்து பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது முத்துவை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஸோ இருந்தாலும் நிச்சயமாக இது நடந்தே ஆகணும்
அப்போ தாங்க கதை நல்லா இருக்கும். இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா இனி எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சீன் மட்டும் நடக்கும்போது அடுத்தடுத்து இனி எவன் என்னென்ன பிளான் போட்டாலும் அதில் வந்து மாட்ட போகிறது என்னவோ நம்ம முத்துவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி முத்துவுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் அவன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஸோ என்ன செய்ய போகிற அருண்குமாருக்கு இதை வச்சது உண்மையிலே சூப்பராக அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அருண்குமாரோட கதை முடிய வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அவனால் வந்து எதுவுமே இதுக்கப்புறம் செய்ய முடியாது. அவன் என்ன பண்ணாலும் அது அவனுக்கு பேராபத்து தான். அவன் என்ன விஷயங்கள் பண்ணாலும் இனி அவனுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் நல்ல காலம் அப்படின்னே கிடையாது. இனி அவன் என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது அவனுக்கு பிரச்சனையில் தான் முடியும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனையை நம்ம முத்து முடிவுக்கு கொண்டு வரார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் கூட மோதணும், அவனை வந்து எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு எந்த தேவையும் முத்துவுக்கு கிடையவே கிடையாது. முத்துவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு மனுஷன். ஸோ அருண்குமார் மட்டும் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் என்றைக்குமே நினைக்க மாட்டார். ஸோ அதனால இதுக்கப்புறமாவது அவன் திருந்திட்டான் அப்படின்னா அது அவனுக்கு நல்லது. இல்லை நான் திருந்த மாட்டேன், இதுதான் நான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தான் அல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் அது அவனுக்கு தான் டேஞ்சர், அது அவனுக்கு தான் பிரச்சனை. அதை அவன் புரிஞ்சாலே போதுங்க. நமக்கு தான் தேவையில்லாத ஆப்பு, நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த விஷயத்தை புரிஞ்சாலே போதும். கண்டிப்பாக அவன் திருந்திடுவான். இல்லை அப்படின்னா திருத்திடுவார் நம்ம முத்து. ஸோ பாப்போம் முத்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, எப்படி இந்த அருண்குமாரோட பிரச்சனை முடிய போது, எதை வச்சு இந்த அருண்குமார் பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி மனோஜுக்கும் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. அவனோட சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம முத்துக்கிட்ட தான் உதவி கேட்கணும். அவனுக்கு வேறு வழியே கிடையாது. முத்துக்கிட்ட வந்து முத்து நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். முத்து அவனுக்கு வந்து உதவி பண்ணுவாராம். ஏன்னா இவனுக்கு என்ன தான் உதவி பண்ணாலும் கடைசியில் அவன் என்ன செய்வான் அப்படின்னா பழைய தூக்கி முத்து மேலே போட்டு போயிடுவான். நீ எல்லாம் எனக்கு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு போயிடுவான். அதை தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறமும் அவன் அதை தான் செய்வான். அதனால் முத்து இதுக்கப்புறம் இவன் விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது அவருக்கு நல்லது. அவருக்கு மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே ரொம்பவே நல்லது இவன் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது. அப்படி ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையை பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு போயிடுவான். ஸோ இது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை. கண்டிப்பாக நடக்காது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. முத்து இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்க விட மாட்டார். முத்து நிச்சயமாக ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி உதவி பண்ணுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பார்க்கலாங்க முத்து எப்படி அருண்குமார் விஷயத்தை சமாளிக்கிறாரு, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.